லாஸ்ட்டில் குரூப் 4 கால் ஃபார் வந்துச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன் படிக்க. ஏன்னா சொன்னேன் இப்படி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தேன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் இருந்து என்கிட்ட. அதனால் கொஞ்சம் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதாவது நல்லா கொஞ்சம் படித்தேன் அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே. எப்படி நம்மளும் வேலைக்கு போயிடணும் எப்படியாச்சு. ஏன்னா அவமானங்கள் எல்லாமே வேறு என்ன, யாருக்கு தான் வீட்லேயே மதிக்க மாட்டாங்க சொல்ல போனால். எல்லாருக்கும் இதே நிலமை தான். நானும் அதிலேருந்து தான் வந்திருப்பேன். எல்லார் நிலமையும் எனக்கும் தெரியும். அதிலேருந்து தானே வந்திருக்கேன். நல்லா படித்தேன். ஆனால் படித்தது எஃபர்ட்லாம் நல்லா தான் போட்டேன். கடைசி நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுலேயே பாதி என்னால் ரிவிஷன் பண்ணவே முடியல. எப்படின்னா எல்லா நேரமும் படிக்கவே முடியாது எல்லாராலையும். எனக்கு அப்போ புரியும். ஆனால் அந்த டயத்தில் பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு படிப்பு ஓடாது. அப்போ நமக்கு கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி சொன்னால் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா அவனும் நம்ம கலாய்ப்பாங்க. ஆனால் நம்ம நிலவரம் நமக்கு தான் தெரியும். நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கோம். கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய, ஏன்னா ஏஜ் போய்கிட்டே இருக்குது. ஆல்ரெடி 28 ஆயிடுச்சு. ஏஜ் போய்கிட்டே இருக்குது. வீட்டில் வேறு கேள்வி, வீட்லேயும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம மேலே தானே தப்பு இருக்குது. நம்ம ஒழுங்காக இருந்தால் வீட்லேயும் கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு போய் எக்ஸாம் எழுதி, எக்ஸாம்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்லேயே நான் எக்ஸாம் ஒழுங்காக எழுதவே இல்லை. ரிவிஷன் பண்ணல மாதிரி எங்கள் எக்ஸாம் எழுத. தமிழ் மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணி போட்டேன். மற்றபடி எல்லாமே ஏபிசிடி தான். சொல்ல போனால் சிரிப்பாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு ஜாப் கிடைக்குன்னு கண்டிப்பாக நான் நம்பவே இல்லை. வீட்டிலே சொல்லிட்டேன் எனக்கு கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஜாப் கிடச்சிட்டு